Hello everyone, welcome to 𝗨𝗏 IAS. இந்த வீடியோல 7th of April 2025 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் அது போக இந்த வீடியோவோட கடைசியில் 6th of April 2025 அதாவது சண்டே என்னென்ன நியூஸ் ஆர்டிகல் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எக்ஸாமுக்கு வந்திருக்கோ அதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் மெயின் ஆர்டிக்கலாக வந்திருக்கு. நியூ பாம்பன் பிரிட்ஜ் அண்ட் என்ஜினியரிங் ஒண்டர் பிரைம் மினிஸ்டர். சண்டே அதாவது நேற்று நம்மளோட பிரைம் மினிஸ்டர் புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை வந்து இனாகுரேட் பண்ணி வச்சிருக்காரு. இதோட ஓவரால் காஸ்ட் வந்து 531 crore. இது வந்து ஒரு 2.08 கிலோமீட்டர் லென்த் உள்ள பிரிட்ஜ். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ். இது வந்து ஒரு மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இதோட வெர்டிக்கல் லிஃப்ட் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர் வந்து லிஃப்ட் ஸ்பேன். ஸோ ஸ்மூத்தாக ஷிப்ஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கலோனியல் டைமில் கட்டினது. அது இது இவ்வளோ நாள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பார்க் ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டீல் வந்து ஈஸியாக கொரோட் ஆயிரும் உப்பு காற்றுல இருக்கிறனால. ஸோ அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸை யூஸ் பண்ணி இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன்டி கரோசிவ் பெயிண்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரெசிஸ்டண்டாக இருக்கும் கொரோசனுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மளோட கண்ட்ரியில் ரூலிங் கவர்மெண்ட் வந்து மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரியோட 4 டைரக்ஷன்லையுமே ஒரு ரிமார்க்கபிள் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா செனாப் ரயில்வே பிரிட்ஜ். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். அண்ட் வெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் சேது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் சி பிரிட்ஜ். அண்ட் ஈஸ்டில் 𝗏𝗏𝗏𝗂 பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட லாங்கஸ்ட் ரயில் கம் ரோடு பிரிட்ஜ். ஸோ நம்மளோட இந்தியாவோட எக்கானமி growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தேவை. அண்ட் ரீஜனல் வைஸ்லையும் பேலன்ஸ்டாக இந்த மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சவுத்தில் வந்து வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ that's all about this news article. And next news article, only 12% of judges in high courts have declared asset data அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டோட ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவரோட ரெசிடென்ஸில் வந்து மார்ச் 14 அன்னைக்கு தீ பிடிச்சிருச்சு. ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த தீ அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ள பாதி எரிஞ்ச நிலைமையில நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே அன்அக்கவுண்டட் மணி. அப்போ இது மூலியமா ஒரு இஷ்யூ வந்து ஸ்பார்க் ஆயிருக்கு. என்னன்னா இந்தியாவில் ஹையர் ஜுடிஷியரியில் டிரான்ஸ்பரன்சி வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களோட டிரான்ஸ்பரன்சியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா April 1 வந்து ஒன்று கூடி மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல் 33 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன்க்ளூடிங் CJI அவங்களோட அசெட் எவ்வளோன்றத ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணிடலாம். அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்டில் ஓப்பனாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஹைகோர்ட்ஸில் மொத்தம் 769 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் வெறும் 79 பேர் மட்டும்தான் அவங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் 12.35%. இப்போ இந்த அசெட் டிஸ்க்ளோசரில் இருக்கிறதுலேயே ஹையரா ஜட்ஜஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் தான் மொத்தம் 44 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. அதில் 41 பேர் வந்து அவங்களோட அசெட்டை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுல பாட்டம் ஃபர்ஸ்ட்ல வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் 16 ஜட்ஜஸில் வெறும் ஒரே ஜட்ஜு தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து மெட்ராஸ் 65 ஜட்ஜஸில் வெறும் 5 ஜட்ஜ் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி 2023 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. ஜுடிஷியல் ப்ராசஸஸ் அண்ட் த ரிஃபார்ம் அப்படின்ட்டு. இந்த ஜுடிஷியல் ப்ராசஸஸ் அண்ட் த ரிஃபார்ம் ரிப்போர்ட்டில் என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் ஹையர் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பேரன்சி கொண்டு வர்றதுக்கு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். அதாவது லீகலி ஜட்ஜஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லி மேண்டேட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் என்ன பண்ணுறாங்க எலெக்ஷன் டைமில்
கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களோட அசெட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல் போடுறாங்க இல்லையா? அப்போ இவங்களும் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் தானே ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் டிரான்ஸ்பரன்சி என்ஷோர் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் எப்படி நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இதுல இருந்துலாம் கொஸ்டின் வராது. இது கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ. ஸோ டேரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த டிரான்ஸ்பரன்சி ரிலேட்டடாக எத்திக்ஸ்லையும் சரி, கவர்னன்ஸ்லையும் சரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் வந்தது அப்படின்னா, இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் தேர் ரிஃபார்ம் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி இந்தியாவில் இந்த மாதிரி 12.35% ஜட்ஜஸ் தான் வந்து அசெட் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜுடிஷியரிலையும் நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரன்சியை என்ஷோர் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் வந்து நம்ம மேண்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மார்க் கிடைக்கும். ஓகே, that's it for this நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல் பிரிஸ்கிரைப் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஃபார் அ ஹெல்த்தி இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, April 7th, அதாவது இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் டே. வருஷம் இது வந்து April 7th வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால எடிட்டோரியல் லீட் ஆர்டிக்கலில் ஹெல்த் ரிலேட்டடாக ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் இந்த லீட் ஆர்டிக்கலில் என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து லைக் ஒரு பெரிய எக்கனாமிக் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் எக்கனாமிக் பவர் ஹவுஸாக இந்தியா வர்றதுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவை சைலண்ட்டாக ஒரு எபிடமிக் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ இந்தியாவில் நடக்கிற இறப்புகளில் 2/3 டெத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் மூலமாக தான் வருது. நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் வந்து ஹார்ட் டிசீசஸ், டயபிட்டிஸ், கேன்சர், க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி இல்னஸஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மூலியமாக நமக்கு வர்ற ஒரு டிசீசஸ், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. அதனால தான் இதை நான் கம்யூனிகபிள்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு என்ன தேவைன்னா, நம்ம எக்கனாமியை வந்து நம்ம ஃபியூல் பண்ணணும் அப்படின்னா we need to focus on curative to preventive health care மாடல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போவோம். அதுக்கு ட்ரீட் பண்ணோம்னா தட் இஸ் கியூரேட்டிவ் மாடல். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹாஸ்பிட்டல் போய் தடுக்கிறோம், அதுக்கான மெஷர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் மாடல். ஸோ இந்தியாவுக்கு இப்போ என்ன தேவைன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் மாடல் தான் தேவை. ஏன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் தி என்சிடி இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரிவென்டபிள், தடுக்க முடியாத விஷயம் கிடையாது. வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால தடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து we have to tackle லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு, மினிமம் அரை மணி நேரத்துக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பண்ணி ஆகணும். அப்போ இதுக்கு என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாம் நம்ம சரியாகணும். இப்போ அர்பன் ஏரியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சுலபமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து வெளியே வந்து பண்ண முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரீட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பிளே கிரவுண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும், இந்த மாதிரி அர்பன் பிளானிங்கை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் அண்ட் ஒர்க் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம இம்பார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு. அதுக்கடுத்து டயட்டில் வந்து ஹெல்த்தியான டயட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம டயட்டில் வந்து சால்ட்டு, சுகரு, டிரான்ஸ்ஃபேட்ஸு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, இது எல்லாமே ஸ்ட்ரிக்டரான FSSAI ரெகுலேஷன்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டயட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மில்லெட்டு, இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் சுகரி ட்ரிங்க்ஸு, இதுக்கெல்லாம் எப்படி டொபாக்கோக்கு வந்து நம்ம ஹையர் டேக்ஸ் போடுறோம் அந்த மாதிரி ஹையர் டேக்ஸ் போடணும். அண்ட் ஹெல்த்தியர் ஃபுட்டுக்கு வந்து சப்சிடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டொபாக்கோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன்டி டொபாக்கோ லாஸ் வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பொல்யூஷனையும் நம்ம மிட்டிகேட் பண்ணி ஆகணும். இது வந்து லைஃப் ஸ்டைல் சைடு. அதே மாதிரி இது 80% வந்து ப்ரிவென்டபிள்னால ஏர்லியாகவே நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த டிடெக்ஷனை நம்ம ஈஸியாக பண்ணி ஆகணும். ஸ்க்ரீனிங் அண்ட் டிடெக்ஷன் வந்து பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஹெல்த் செக்அப் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பர்சன் வந்து 30 வயசுக்கு மேலே வந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் வந்து பண்ணி ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெக் ட்ரிவன் ஸ்க்ரீனிங் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் வந்தது, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த டாக்டருமே டயக்னோஸ் பண்ண முடியாத லெவலில் இருந்த கேன்சரை முன்கூட்டியே ஏஐ வந்து எக்ஸ்ரே இமேஜை வச்சு கணிச்சிருச்சு இது கேன்சர் தான். ஸோ அப்போ நம்ம ஏஐயோட ஹெல்ப்பையும் வச்சுட்டு நம்மளால இன்னுமே இந்த ஏர்லி டிடெக்ஷனை எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதே மாதிரி மொபைல் ஹெல்த் வேன் செட் பண்ணி அது மூலியமாகவும் ஏர்லி ஸ்க்ரீனிங் அண்ட் டிடெக்ஷனை வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் வந்து இது வெறும் மெடிக்கல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, இது வந்து எக்கனாமிக் நெசசிட்டி. இதை மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவால் இந்த என்சிடி டெட்ஸை
to 40% வரைக்கும் வித்தின் அ டிகேட் குறைக்க முடியும். அப்படி குறைச்சிட்டோம் அப்படின்னா 3 to 4 ட்ரில்லியன் நமக்கு வந்து எக்கனாமிக் லாஸ் நடக்கிறதுல இருந்து 2030ல நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து ப்ரொடக்டிவா இருக்க முடியும். இது மூலியமா நம்மளோட ஜிடிபியை ஃபியூல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கிளோட ஓவரால் கண்டெக்ஸ்ட். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் நியூஸ் ஆர்டிக்கிள், ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஆஸ் தி பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட்டை அவங்களோட இனிஷியேட்டிவை சார்ட் ஆஃப் ப்ரைஸ் பண்ணி இதை எப்படி குளோபலி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற கண்டெக்ஸ்டில் வந்து இதை பேசியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா, ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இன்செப்பரபிள், ஒன்னோட ஒன்று நம்ம பிரிக்க முடியாது. இப்போ ஒரு பர்சன் வந்து வெல்பீயிங்கோட ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கிளீன்லினஸ் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஹெல்த் அண்ட் சானிடேஷனுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன மிஷன் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, இதை எப்படி குளோபல் சவுத்தில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2014 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மிஷனுக்கு கீழே இந்தியாவில் வந்து நம்ம கிளீன்லினஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். ஸோ அது மூலியமா இந்தியாவில் 2019லேயே நம்ம ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீயாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவை. ஸோ ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னோடனே கம்ப்ளீட்டாக உங்களால் ஓப்பன் டிஃபிகேட் வந்து பீப்புள் ஆக்டிவிட்டியில் இறங்குறத பார்க்க முடியாதுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். பட் இவங்க எப்படி ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வில்லேஜில் பப்ளிக் டாய்லெட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தா தட் வில்லேஜ் இஸ் கன்சிடர்டு ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜ். ஓகே, வெதர் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது இங்கே விஷயம் கிடையாது. வி ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் அ இன்ஃப்ரா. ஓகே, ஸோ அந்த வகையில் இந்தியா வந்து இட்ஸ் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ கண்ட்ரி 2019லேயே அச்சீவ் பண்ணியாச்சு. அதாவது SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6.2 அதோட டார்கெட்டுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ODF வந்து நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அது போக 96% ஆஃப் வில்லேஜஸ் ஆர் நவ் ODF பிளஸ், விச் மீன்ஸ் அந்த வில்லேஜில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அதை வந்து ODF பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மிஷன் மூலியமா, ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஒரு 3 lakh plus டயோரியல் டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டேட்டா படி இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் வருஷத்துக்கு 60,000-70,000 சைல்டு டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு மிஷன்னால. இது வந்து நேச்சரில் 2024ல் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த டேட்டா. அதுக்கடுத்து இந்த ODF வில்லேஜஸ் இருப்பாங்க இல்லையா, ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜஸ், இந்த வில்லேஜஸில் இருக்கிற ஃபேமிலிஸில் அவங்க வருஷத்துக்கு 50,000 கிட்ட அவங்களுக்கு சேவ் ஆகுது. எதனாலனா இப்போ அவங்க ஹெல்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இது வந்து யூனிசெஃப் டேட்டா. அதே மாதிரி வில்லேஜஸில் 93% ஆஃப் உமன் வந்து தே ஃபீல் சேஃபா, தே டோன்ட் ஹேவ் டு கோ அவுட் சைட். ஸோ அதனால ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு யூனிசெஃப் வந்து டேட்டால சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு சக்ஸஸ். அதுக்கடுத்து ஜல்சீவன் மிஷன் JJM. ஸோ இது மூலியமாகவும் ஒரு 80% ப்ளஸ் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து நவ் தே ஹேவ் அக்சஸ் டு தி கிளீன் டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ். இது மூலியமா 30% வந்து இன்ஃபேன்ட் டெத்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அண்ட் உமன் வந்து யூஸ்வலாக வாட்டரை ஃபெச் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அதுலேயே அவங்க டைம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து அவங்க வீட்டுக்கே தண்ணி வர்றதுனால நவ் உமன் பார்ட்டிசிபேஷன் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நம்மளோட எக்கானமிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து இந்த ஹெல்த் அண்ட் சானிடேஷனில் நம்ம கண்ட்ரியில் பண்ண ஒரு நல்ல விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி நம்ம குளோபல் லீடர்ஷிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா அதே மாதிரி அதாவது வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ப்ரோக்ராமையும் இதோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோதர்ஷ் அதாவது பயோகேஸ் பிளான்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல எஃபர்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்தியாவுக்கு வந்து குளோபல் சவுத்தோட லீடர்ஷிப்பை அசியூம் பண்ணுறதுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், குளோபல் சவுத்துக்கு ஒரு மாடலாக நம்ம எடுத்து கொண்டு போய் காட்டணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்னா, இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கோம்னா, அதாவது கன்வர்ஷன்ஸ் அக்ராஸ் மினிஸ்ட்ரி. ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியாது. வாட்டர் மினிஸ்ட்ரி, ஸோ இவங்களோட எல்லாமே சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும், ஒரு எடிஷனை வந்து எடுக்கணும். அதுதான் இங்கே கீ. ஸோ ஒவ்வொரு ₹1 இந்த வாஷ் ப்ரோக்ராமுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் 4 to 12 வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, that's it. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் ட்ராஜடி ஆஃப் அ காமன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்லியோட ஹைகோர்ட் வந்து ரீசெண்டாக 2024 விக்கிபீடியா மேலே போடப்பட்ட ஒரு கேஸில் யார் கேஸ் போட்டாங்கன்னா,
ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் ANI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ANI வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கான விக்கிபீடியா பேஜில் லைக் இவங்க ரெப்புடேஷன் போகிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு இதை வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேஜை வந்து ஆல்டர் பண்ணி சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அதை மாற்றலை அப்படின்னா விக்கிபீடியாவை இந்தியாவில் பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய இந்த ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸஸ் வந்து வந்திருக்கு. ஏன்னா விக்கிபீடியா அப்படின்றது ஒரு கம்பெனியோ ஒரு கார்பரேட் கிட்டேயோ வந்து கிடையாது. ஏன்னா இட்ஸ் அன் அசெட் ஆஃப் த காமன்ஸ். இதை பப்ளிஷ் பண்ணுறது வந்து பீப்புள் தான். இட் இஸ் அ காமன் ஷேர்டு ரிசோர்ஸ். ஒரு கம்பெனி கிட்ட கிடையாது. இட்ஸ் அ ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏன் ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விக்கிபீடியா அப்படின்றது வந்து ஒரு பப்ளிஷர் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிளோ ஒரு இன்ஃபோவோ பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணப்பட்ட சோர்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே அக்ரிகேட் பண்ணி காமிப்பாங்க விக்கிபீடியா பேஜில். அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்கள வந்து இந்த மாதிரி த்ரெட் பண்ணுறது, ஒரு ராங் ப்ரெசிடென்ட்ஸை வந்து இந்தியாவில் செட் பண்ணுறனால இந்தியாவில் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கான அந்த ஸ்பேஸை நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மிரட்னா, இந்த மாதிரி த்ரெட் பண்ணால், ஸோ சைனா மாதிரியான கண்ட்ரிக்கும் இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வேர்ல்டு ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் இவங்களுக்குலாம் என்னென்னா, ஃபேக்சுவலி ரைட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அது ஃபேக்சுவலி ரைட்டாக இருந்தாலும் பட் தே ஃபீல் தட் இட் இஸ் இன்கன்வீனியன்ட். அவங்களுக்கு இது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது, லீகலி கேஸ் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விக்கிபீடியாவை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டார்கெட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதை ஒரிஜினலாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா அந்த ஆர்டிக்கிளை, இன்ஃபர்மேஷன், அவங்க மேலே தான் நீங்கள் கேஸ் போடணும், நாட் ஆன் விக்கிபீடியா. ஏன்னா விக்கிபீடியா இஸ் ஃபார் த காமன். இட்ஸ் அன் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். அண்ட் இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ நான் போடுறேன் அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டியை நான் ரிவீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷனல் பேஜை எடிட் பண்ண அந்த எடிட்டர்ஸோட நேம்ஸை ரிவீல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்தியாவில் டிஃபமேட்டரி லா இருக்கு இல்லையா? ஏன்னா இது ரெப்புடேஷன் வெர்சஸ் ஃப்ரீ ஸ்பீச் தானே வருது. ஸோ அந்த டிஃபமேட்டரி லாவை வந்து என்ன பண்ணுங்க, மாற்றி அந்த ஆர்டிக்கிளை ஒரிஜினலாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே கேஸ் போடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கிள், semaglutide reduces cardiovascular event risk in diabetes patients study அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சோல் ட்ரையல் அப்படின்னு ஒரு மேஜர் இன்டர்நேஷனல் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடியில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆன்டி டயபெட்டிக் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசனாக மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து ஓவராலாக ஹார்ட் ரிஸ்க், ஸ்ட்ரோக்ஸ், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரக்காக இருக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக semaglutide அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மார்க்கெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைபல்சஸ். இந்த ட்ரக் வந்து 14% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் வித் டைப் 2 டயபிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 14% ஹார்ட் ரிஸ்க்கு, ஸ்ட்ரோக்கு, கார்டியோவாஸ்குலர் டெத்து இதெல்லாம் வந்து தடுத்துருக்கு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இந்த டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் சுகர் கண்ட்ரோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம பார்க்கணும். ரீனல் ஹெல்த், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ இந்த டிஸ்கவரி வந்து நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவில் வந்து 100 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து தே ஹேவ் டயபிட்டிஸ். ஸோ இது வந்து ICMR டேட்டா 2021. ஜஸ்ட் இந்த ட்ரக்கோட நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்சைட்ஸை வந்து மனசில் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சண்டேல என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் எதுவும் இல்லை. நியூஸ் பேஜில் தான் ஒரு 2 ஆர்டிகல் இருக்குது, அதை மட்டும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்கஸ் தமிழ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் urge India to ban bottom trawling அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் பாட்டம் ட்ராலிங். ஸோ பாட்டம் ட்ராலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிஷிங் போட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சீ ஃப்ளோரில் ஒரு நெட் வந்து ட்ரால் ஆகிட்டு, அதாவது நகர்த்து கொண்டு போவாங்க போட்ல இருந்து. இதில் வந்து பர்டிகுலர் ஃபிஷ்ஷை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, எல்லா விதமான கடல் உயிரினமும் அந்த வலையில மாட்டிக்கும். கடைசியில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்டோட அப்பர் போர்ட்டுக்கு டெக்குக்கு கொண்டு வந்து ஃபிஷ்ஷை மட்டும், உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு மற்றதெல்லாம் தூக்கி கடலில் போட்டுருவாங்க. அதுக்குள்ள அந்த உயிரினெல்லாம் என்ன பண்ணிடும், செத்து போயிடும். இதனால கடல்ல இருக்கிற அந்த பயோடைவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாதிக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் ட்ராலர்ஸ் எல்லாம் என்விரான்மெண்டல் ரீசனுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னுமே இந்த பாட்டம் ட்ராலர்ஸ்க்கு வந்து பேன் கிடையாது. அதனால தான் இந்த பாட்டம் ட்ராலர் போட்ஸை வந்து தமிழ் ஃபிஷர்மேன்ஸ் வந்து எடுத்துட்டு ஸ்ரீலங்காவோட பார்டருக்குள்ள போறப்போ அவங்க
கைது பண்ணி இதை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. ஃபிஷர்மேனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு இல்லையா? அது போனப்போ ஸ்ரீலங்காவோட தமிழ் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்தியா வந்து பேன் பண்ண சொல்லி சொன்னாங்க இந்த பாட்டம் ட்ராலர்ஸ். அண்ட் இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரம் பேன் பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இதில் வந்து மெஜாரிட்டி வந்து நம்ம இன்லேண்ட் ஃபிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே நம்மளோட பொட்டன்ஷியல் அந்த சீ ஃபிஷிங்கில் வந்து பொட்டன்ஷியலை வந்து ரீச் பண்ணலை. அது பண்ணணும்னா இன்னுமே நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணணும். பாட்டம் ட்ராலர்ஸ் எல்லாம் பேன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரியான காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இதுக்கு இந்த டியூகோஸில் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, that's all about this news article.